பிரியமுடன். பிரியமுடன் வந்து அதுவும் ஒரு நிறைய ரிஸ்க் ஷாட்லாம் பண்ணார் பிரியமுடனில். அதுவும் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. பகவதி இது தான் வந்து பகவதி வந்து என்னென்னா அவர் வந்து அப்போ ஸ்லோவாக ஒரு லவ் படமாக பண்ணிட்டு இருந்தார். பகவதி வந்து வெங்கடேஷ் சார் டைரக்டர். அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக பெருசாக ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோன்னே அது ஆக்ஷன் படம் கொண்டாரு. நான் கதை எழுதுனது எல்லாம் ஃபுல்லாக பகவதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். இப்போ ஒவ்வொரு ஷாட்டுமே அவர் வந்து அதெல்லாம் வேணான்ட்டு சொல்லுவார். நாங்கள் விட்றதில்ல, எடுப்போம், தேட்டரில் பார்ப்போம், நல்லா கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான். அது ஒரு சீன் என்ன ஒரு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தம்பியை கொண்டுடுவாங்க. தம்பியை கொண்டோடனே ஒரு தம்பியை கொள்றதுக்கு முன்னாடி எம்பி கிட்ட போய் பார்ப்பாரு, அவன் தம்பி வந்து உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு. உடனே அவர் ரொம்ப எவ்வளோ கிண்டல் பண்ணுமோ கிண்டல் பண்ணுவார். ஒரு பூந்தொட்டி தட்டம் கீழே விழுந்துருவார். கீழே வந்து ஷூவை துடைக்க சொல்லுவார். தொடச்சி கொடுத்துட்டு எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாரு. நான் கொண்டுடுவாங்க. எங்கிட்டே வந்து கேட்கலானே கொண்டுடுவாங்க. இப்போ திருப்பி வருவார் சவால் விடுறது. ஏன்னா வந்து அப்போ அந்த பொண்ணு மாசமாக இருக்கும். அவனா அவர் வந்து இதே மாதிரி பூந்தொட்டி தட்டம் காலில் எட்டி உதைக்கணும். பறந்து போய் அந்த வில்லனை மூஞ்சில் போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் ஒதுங்கிக்குவார். அப்புறம் வந்து எல்லாமே எடுக்கும்போது அருவாளை வச்சு வெட்டுவாங்க. வெட்டும்போது ஃபைட் வரும். ஃபைட் எடுத்தோம்னா கீழே இருக்க அருவாளை ஒரு தட்டுனா அருவாளை சுற்றி கையில் பிடிச்சிட்டு டைலாக் பேசணும். இது பேசவே மாட்டேன்ட்டார். இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நல்லா இருக்கும். இல்லை மாஸ்டர் நான் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி அப்படியே தேவார்த்தை தமாசா. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு நாங்கள் விளையாடிக்கோம். இல்லை சார் நீங்கள் இதை எடுப்போம், சாதா ஒன்று எடுத்துக்கலாம் சொல்லி இதை ஒன்று எடுத்தோம், சாதா ஒன்று எடுத்தோம். அந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் எடுத்தோம். அப்படி டைலாக்லாம் இப்படி காலை தூக்கிட்டு அப்படி வைக்கிற மாதிரிலாம் ஷாட்டு வைக்க மாட்டேன்ட்டார். வெங்கடேஷ் அதில் ஃபைட்டில் என்னை கூப்பிட்டு போகிறாரு. இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் கூப்பிட்டு போகிற சீட்டை நான் தான் எடுக்கணுன்ட்டு. அப்புறம் அது மாதிரி எல்லா ஷாட்டும் எடுத்தோம். படம் பார்க்கும்போது அது எல்லாமே பெரிய ஹைலைட்டாக இருந்துச்சு. எனக்கு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குது. அது ஒரு காரணம், வெங்கடேஷ் சார் தான் காரணம். அந்த படம் ஃபைட்டு அது எல்லாமே அதில் தான் ஒரு பெரிய ரிஸ்க்கு. அவரும் உயிருக்கு ஆபத்தாக போச்சு. ஏன்னா கடைசி கிளைமாக்ஸ் ஃபைட்டு நாங்கள் ஹைதராபாத்லேயே எங்கே எடுத்தோம். செகந்திராபாத் ஹைதராபாத் இல்லை, ஒரு ஃப்ளைங்குக்கு அடிக்கணும், பொன்னம்பலத்தை போய் அடிக்கணும். என்னன்னா டெம்போலியன் போர்டு வச்சுருக்கோம். ரோப்புலாம் அப்போ கிடையாது. டெம்போலியன் போர்டு மிதிச்சுட்டா நம்ம எய்ம் பண்ணால் ஒரு 15 அடி வரைக்கும் போகலாம். அதனால் அந்த போர்டு வச்சுருக்கோம். கேமரா 3 கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் நல்லா பண்ணுவார். ஏன்னா இவர் தான் ரொம்ப சின்சியராக பண்ணுவார். பண்ணிட்டாரு. பண்ணி கீழே இறங்கிட்டாரு. எங்களுக்கு பயம் என்னன்னா கீழே 300 அடி பள்ளம். சும்மா காத்தடிச்சா கீழே வந்துருப்பாரு. நாங்கள் ஒரு எய்ம் பண்ணோம், அந்த வரைக்கும் தான் வரோன்னு வச்சோம். ட்ரெயின் கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு. எனக்கு என்னென்ன அவர் தான் ஹீரோ நினச்சி டிரைவர் ஓட்ட ஆரம்பிச்சார். அதனால ஏதாச்சும் அது வந்து நாங்களாம் அப்படி சைலண்டாக உட்காந்துருந்தோம். நானும் வெங்கடேஷ் சாரும். விஜய் சார் என்ன மாஸ்டர் டேக் ஓகே சார். அப்புறம் என்ன ஐயோ இந்த மாதிரி சொன்னோன்னே விடுங்க மாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தான் எங்களுக்கு தைரியம் சொன்னார். அது அந்த படத்துக்கு எனக்கு அவார்டு கொடுச்சு, ஃபைட்டுக்காக அவார்டு கொடுத்தாரு.